ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வந்து 4 வகையான மிளகா அறுவடையை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கனவாழக்கீரை அதை தொட்டியில் அப்படியே முளைச்சிருக்குதுங்க. அதையும் அப்படியே பறிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சமையலுக்குமே கீரை இருந்தால் அதையும் காயோட காய் நான் கட் பண்ணி போட்டுருவோங்க. எதையும் கீரை வந்து பொறுத்த வரைக்கும் நான் வேஸ்ட்டு பண்ணுறது இல்லைங்க. அதனால் சரி நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இதையும் அறுவடை பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் முக்கியமாக அந்த கீரை வந்து எலும்புங்களுக்கு நல்ல அளவு கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லி நிறைய சொல்கிறாங்க. அதனால் நானும் இதை வந்து சாப்பிட்றேங்க. இது பழைய கொத்தவரங்காய் செடிங்க, அவ்வளோதாங்க. இன்னையோட இது வந்து எடுக்கிறேங்க. அதனால் சரி இன்றைக்கி எல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு இது எடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க. பாருங்கள் எவ்வளோ ஆகிட்டு கொனையீட்டில் போய் இன்னும் காய் வைக்கிது பாவன்ட்டு நானே எடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னா பாருங்கள் கொனையீட்லேயும் இன்னும் பூ இருக்குதுங்க. விட்டால் இன்னும் ஒரு 4-5 காய் வருங்க. நான் தான் சரி போதும் எடுத்துடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேங்க. நம்மளுக்கு இந்த கேரி பேக்கில் எருவு போடுறதுனால அதிலே நிறைய கீரை முளைச்சிக்குதுங்க. அதை நம்ம பறித்து அதுவே நம்மளுக்கு ஒரு வேலை குழம்புக்கு, காய்க்கு, கூட்டுக்கு, எதுக்கு எல்லாத்துக்குமே வந்துடுதுங்க. இந்த மாதிரி இந்த கேரி பேக்கில் கீரைக்கு நம்மளுக்கு வந்து பஞ்சம் இருக்கிறது இல்லைங்க. இந்த செடியும் எடுத்துருவோங்க. இன்றைக்கெல்லாம் பழைய கொத்தவரங்காய் செடியெல்லாம் இன்றைக்கி வந்து ரிமூவ் பண்ணுறோங்க. ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கு புது கொத்தவரங்காய் செடியே காய் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால் இதெல்லாம் எடுத்துடலாம், போதும் பாவம்னு விட்டுலான்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னா பாருங்கள் வளைஞ்சினாலும் நான் காய் கொடுக்குறேன் அப்படின்ட்டு கொடுத்துட்டுருக்குது பாருங்கள். அதாவது ஹைட்டாக வளைஞ்சி இப்போ நான் பறித்து வளைஞ்சிக்கிச்சுங்க காய் செடி. வாங்க இப்போ வந்து நம்ம குண்டு மிளகா ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க. இது குட்டியாகவும் இருக்கும், குண்டாகவும் இருக்குங்க. நல்ல ஒரு காரம், நல்ல ஒரு வாசம். இந்த மிளகாய் அறுவடை வீடியோ உங்களுக்கு ஏற்கனவே நான் போட்டிருக்கிறேங்க. ஆனால் இன்றைக்கி வந்து புது செடிலேருந்து 2 மிளகாய் செடி நான் அறுவடை பண்ணுறேங்க. அதனால் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான மிளகாயை இன்றைக்கி உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். மிளகா செடி காஷ்மீர் மிளகான்னு சொல்லிட்டு தாங்க அந்த விதை வாங்கி போட்டேன். பரவாயில்லைங்க, நல்லா வளர்ந்துருக்குது, நல்லா காயும் கொடுக்குது. இன்னும் பழுக்க வச்சு நான் ஒன்றும் பார்க்கலைங்க. இப்போதைக்கு காயினுடைய வாசம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு சமையலுக்கு நான் பறிக்கிறேங்க. ஆனால் சமைச்சு பார்த்தல சும்மா சொல்லக்கூடாதுங்க. சிக்கன் வறுவல் செஞ்சுருந்தேங்க, செம்ம டேஸ்ட்டுங்க. ஆனால் நல்லா காய் கொடுக்குதுங்க இந்த செடி. மிளகா வந்து இவ்வளோ அறுவடை பண்ணது நான் இப்போ தாங்க. இதுக்கு முன்னெலாம் நான் இவ்வளோ அறுவடை பண்ணதில்லை. ஒரு கமெண்ட் வந்ததுங்க, மிளகா வந்து வளர்ப்பு வீடியோ ஒன்று போடுங்க அப்படின்ட்டு. நான் ஆல்ரெடி எல்லா மிளகா செடியும் நட்டு பாதி வளர்ந்துருச்சுங்க. நான் மறுபடியும் வேணால் புதுசாக நான் வந்து பயிரிட்டு நான் நடும்போது வேணால் உங்களுக்கு தனி வீடியோவாக கொடுக்குறேங்க. இப்போ வந்து ஆல்ரெடி பாதி வளர்ந்ததுனால எனக்கு இதுவே போதுமான மிளகா செடியாக இருக்குதுங்க. அதனால் உங்களுக்கு வந்து தனியாக இதை வந்து கவர் பண்ணி என்னால் வீடியோ கொடுக்க முடியலைங்க. ஆனால் நான் மறுபடியும் உங்களுக்கு வந்து நாற்று விட்டு நான் நடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேங்க. பாருங்கள், நல்லா மிளகா செடி பொறுத்த வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வெயிலில் வச்சு நல்லா வளர்த்திங்கன்னா உங்கள் செடியுமே நல்லா மிளகா வருங்க. கவலை வேண்டாங்க உங்களுக்கு. கமெண்ட்டில் கேட்குறவங்களுக்கு நான் இப்போ வீடியோவில் விளக்கமாக பதில் சொல்லி பழகிறேங்க. கமெண்ட்டில் ரிப்ளை கொடுக்கும்போது இவ்வளோ விளக்கமாக என்னால் அதில் சொல்ல முடியறது இல்லைங்க. அதனால் தப்பாக யாரையும் நினச்சிக்க வேண்டாங்க. வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கமெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து நான் விரிவான விளக்கம் கொடுத்துட்றேங்க. இது வந்து அடுத்த மிளகா செடிங்க. இது குட்டையோட கொஞ்சம் நீளங்க. இதனுடைய ரகம் உங்களுக்கு நான் ஏற்கனவே இதுவுமே உங்களுக்கு செடி காமிச்சிருக்கிறேங்க. ஆனால் அறுவடை இப்போ தாங்க ஃபஸ்ட்டு காட்டுறேன். இது ஒரு செடிங்க. இன்னொரு செடி வந்து சொல்கிறேங்க இருங்க. அது காஷ்மீர் சில்லின்றது இது இல்லைங்க, அது வேறு ரகங்க. இது வந்து வெறும் நீட்டு மிளகான்ட்டு தான் இது போட்டதுங்க. நல்லா நீளமாக இருந்துச்சுங்க. ஆனால் சைஸு இப்போ இன்னும் முத்தாத்துக்கு இவ்வளோ தான் வருதா என்னான்னு தெரியலிங்க. இப்போதைக்கு நான் வந்து எப்படி இருக்குது எல்லா பச்சை மிளகாவுடைய டேஸ்ட்டுன்னு சொல்லி பார்க்கலான்ட்டு இப்போ நான் இதை பறிக்கிறேங்க. வாங்க, 2 தக்காளி இருக்குது, அதையும் பறிச்சிக்கலாம். இப்போ நான் 2 தக்காளினாலும் சரி, 4 தக்காளினாலும் சரி, நல்லா பெருசாக தக்காளிங்க. ஒரு 5 தக்காளியே நம்மளுக்கு வந்து அரை கிலோவுக்கு வருங்க. அந்த அளவுக்கு காய் வந்து நல்ல பெரிய காய்ங்க தக்காளி பொறுத்த வரைக்கும். பரவாயில்ல, இந்த அளவுக்கு நல்லா கேரி பேக்கில் வச்சு இந்த அளவுக்கு ஊறுறதே பெரிய விஷயங்க. அப்படியே கத்திரிக்காயும் பார்த்துக்கலாங்க. 1-2 கத்திரிக்காய் விட்ருக்கு, அதையும் பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இப்போ வளர பார்த்திங்கன்னா வரி கத்திரிக்காய் மாதிரி வந்துருச்சுங்க. இப்போ முதல்லாம் பார்த்திங்கன்னா பிளாக் பியூட்டி மாதிரி நல்லா பிளாக்காக இருந்துச்சுங்க, ஒயலட்டாக இருந்துச்சு கலரு. இப்போ அப்படியே வளர பார்த்திங்கன்னா அப்படியே வரி கத்திரிக்காய் மாதிரி நீல கலர் ஆகி போச்சுங்க இப்போ கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் ரகத்துலேயே இத்தனை கலர் வருதா அப்படின்றது எனக்கு இப்போ வரதாங்க தெரியுது. ஒவ்வொரு டைமும் இந்த கத்திரிக்காய் அறுவடை பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டு தாங்க எனக்கு. பாருங்கள், பாவக்காய் எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்கள்.
உண்மையிலே பாவக்காய் சூப்பரான பாவக்காய்ங்க. இந்த விதை மறுபடியும் நான் போட்டுக்கிறேங்க. மறுபடியும் 3 செடி வந்திருக்குதுங்க. அது எப்படி காய் கொடுக்குதுன்றதை இதுக்கு மேலே தான் பார்க்கணும். பாருங்கள், சொரக்காய் பிஞ்சு விட்டுருக்கு. சொரக்காய் கொடியும் பரவாயில்லைங்க, நல்லா தான் இருக்குது. பிஞ்சு ஒன்று விட்டுருக்குது. அது எப்படி எவ்வளோ பெருசு ஊறுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. எல்லாம் ஒன்றோட ஒன்று சுற்றிக்கிச்சுங்க. ஏன்னா இதில் கொடி வந்து இடம் பத்தாததுனால எல்லாம் ஒன்று மேலே ஒன்று ஏறுதுங்க. சரி, வேறு என்ன பண்ணுறதுங்க, இடம் வசதி அவ்வளோதான் இருக்குன்ட்டு நானும் விட்டுட்டுங்க. இதுதாங்க காஷ்மீர் சில்லின்றது. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செடியும் நல்லா இருக்குதுங்க. காயும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நீளங்க. பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது. ஆனால் அந்த கலர் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டார்க் க்ரீனிஷுங்க அந்த கலரு. நான் காஷ்மீர் சில்லின்னு தாங்க இது விதை போட்டேன். ஆனால் அதுதானா எனக்கு என்னன்றது தெரியலிங்க. ஆனால் ஃப்ளேவராகட்டும், வாசமாகட்டும், கலராகட்டும் எல்லாமே டார்க்காக இருக்குதுங்க இந்த மிளகா. அதனால் எனக்கு இருக்குமோன்னு தான் தோணுதுங்க. இது பழுத்தா நம்ம அதனுடைய கலரை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலான்ட்டு இருக்கிறோங்க. இப்போ இதுக்கு மேலே பழுக்க வச்சு பார்க்கலான்ட்டு இருக்கிறேங்க. பாருங்கள் அறுவடையை. இன்னைக்கு கத்திரிக்காய், கொத்தவரங்காய், பாவக்காய், தக்காளி, கீரை எல்லாமே பறிச்சிருக்கிறேங்க. இந்தாண்ட பச்சை மிளகா பாருங்கள். உங்களுக்கு நான் டிஃப்ரெண்ட்டு காட்டுறேன் பாருங்கள். அந்த குட்டி மிளகாய்க்கும் இன்னொரு குட்டி மிளகாய்க்கும் உங்களுக்கு நான் வித்தியாசம் காட்டுறேன் பாருங்கள். அதிலே உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அந்த டிஃப்ரெண்ட் எவ்வளோ வெரைட்டியாக இருக்குது அந்த மிளகானுடைய வெரைட்டின்னு சொல்லிட்டு. 4 வகைங்க இந்த மிளகாயில். பாருங்கள் இந்த க்ரீனிஷ் பாருங்கள் எவ்வளோ டார்க்காக க்ரீனாக இருக்குது. இதனுடைய கலரும் பாருங்கள், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குது இந்த மிளகான்ட்டு. இது ஒரு ரகங்க, இது ஒரு ரகம். அதே மாதிரி தாங்க குட்டி மிளகாயில் இது ஒரு பாருங்கள், இது எவ்வளோ கூசாக இருக்குது, இது எவ்வளோ குண்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கும் அதுக்கும் ஒரு வித்தியாசங்க. இது 4 வகையான மிளகா விதை இருக்குதுன்றது எனக்கு இப்போ தாங்க தெரியுது. டிஃப்ரெண்ட்டு பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்ட்டு. வாங்க இன்றைக்கி பீக்கங்காய் அறுவடை பார்க்கலாங்க. இன்றைக்கி வந்து மழை பெஞ்சதில் பீக்கங்காய் கொஞ்சம் நல்லா செருக்க வந்திருக்குதுங்க. ஒரு 2 கிலோ பீக்கங்காய்க்கு அளவுக்கே விட்ருக்குதுங்க. அதனால் இன்றைக்கி பீக்கங்காய் பார்க்கலாம். அப்படியே உங்களோட பேசினே கலந்து அறுவடை பண்ணுறாங்க. இன்றைக்கி காய்ங்களும் நல்லா இலசாவே இருக்குதுங்க. பீக்கங்காய் நல்லா பிஞ்சாக இருக்குதுங்க. அதுதான் சரி எல்லாத்தையுமே கட் பண்ணிடலான்னு கட் பண்ணுறேங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு பீக்கங்காய் அறுவடை பண்ணி. அதனால் இந்த முறை வந்து உங்களுக்கு பீக்கங்காய் அறுவடையும் காட்டுறதுல ரொம்ப சந்தோஷங்க எனக்கு. தக்காளி 2 காய் இருக்குதுங்க. தக்காளியும் இப்போ பரவாயில்லைங்க, ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ அளவுக்கு விட்டுனே இருக்குதுங்க. இப்போ பரவாயில்ல தக்காளி. பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த காய் மட்டும் பெருசாகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுதுங்க. இருந்தாலும் எல்லாம் பரவாயில்ல. இந்த கொடி முடிய ஸ்டேஜுங்க இது. அதனால் பாதி எல்லாம் இன்றைக்கி அறுவடை பண்ணிவிட்டு பூரா சுத்தம் பண்ணுறாங்க இன்றைக்கி மாடி தோட்டத்தைனா கொடி ஐட்டங்க மட்டும். கொடி ஐட்டம் கத்திரிக்காயும் 4 செடி எடுத்துடலான்னு இருக்கிறேங்க. கத்திரிக்காய் விட்டுட்டே இருக்கிறதுனால பசங்க கத்திரிக்காய் சாப்பிட மாட்டேன்றாங்க. அதனால் ஒரு 2-3 கத்திரிக்காய் செடி மட்டும் அளவாக வச்சுட்டு மீதி 3 செடி எடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க. அது கொஞ்சம் மழைக்கு கொஞ்சம் ஒரு 3 செடி கொஞ்சம் அடி வாங்கின மாதிரி ஆகி போச்சுங்க. அதனால் அது 3 எடுத்துடலான்ட்டு இருக்கிறேங்க. இன்றைக்கெல்லாம் அறுவடை பண்ணிவிட்டு இன்றைக்கி மாடி தோட்டத்தில் பீக்கங்காய் செடி எடுத்து பழைய கொடி ஆடி மாதம் நட்டம் இல்லைங்க, அதெல்லாம் எடுத்துகிட்டு புது விதை போடலான்னு இருக்கிறேங்க இன்றைக்கி. அது உங்களுக்கு பின்னாடி ஒரு வீடியோவாக கொடுக்குறேங்க. விதை போட்டதை நான் எடுக்கலைங்க, விதை வளர்ச்சி உங்களுக்கு காட்டுறேங்க. நவம்பர் மாதம் விதை வளர்ச்சி அப்படின்ட்டு போடுறேங்க. வாங்க பாவக்காய் அறுவடை பண்ணலாம். இன்னும் ரொம்ப நாளாக பாவக்காய் வந்து அதுவும் கொஞ்சம் கொடிங்கெலாம் கொஞ்சம் இப்போ ஓஞ்சி வருதுங்க. ஆனால் காய் இருக்குது, கொடுத்துட்டே தாங்க இருக்குது. இது ஆனால் எடுக்கலைங்க, இருக்கட்டும்னு சொல்லி விட்டுருக்குறேங்க. பார்க்கலாம், பாவக்காய் வந்து கொடியே காய்ட்டும் அப்படி எடுத்துக்கலாம்னு விட்டுட்டுருக்குறேங்க. இப்போதைக்கு பீக்கங்காவும் பழைய பொல்லங்காய் கொடி ஒரு பேக்கும் தாங்க எடுக்கிறேன். பழமே பழுத்துருச்சு பாருங்கள் அறுவடை பண்ணுறதுக்குள்ளே. கொஞ்சம் இது கவனிக்கலைங்க. இது உள்ளே இருந்ததை பார்க்காத விட்டுங்க. வாங்க பொல்லங்காவும் 2 இருக்குது, அறுத்துக்கலாம். பொல்லங்காய் வந்து என்னையை போய் மிஸ் பண்ணுறீங்களே அப்படின்ட்டு அதுவும் வருதுங்க. நல்ல பாவக்காய்ங்க அந்த முறை. செருக்க அழகாக இருக்குதுங்க. மழைக்கு அதுக்கும் நல்லா உரிக்குதுங்க பாவக்காய். இது கிளைமேட்டும் நல்லா இருக்குதுங்க. அப்போ தாங்க செடிங்களும் நல்லா அழகாக காய் நல்லா சூப்பராக வைக்கிதுங்க. கத்திரிக்காய் பூலாம் சூப்பராக விட்ருக்குது. பொல்லங்காய் பூவும் நல்லா விட்டுன்னு வருதுங்க. வாங்க 2 பச்சை மிளகா பறிச்சிக்கலாம். ஒரு கமெண்ட்ஸ் வந்திருந்ததுங்க, பச்சை மிளகா வளர்ப்பு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பச்சை மிளகா ஆரம்பத்துலேருந்து வளர்ப்பு வீடியோன்னு நான் ஸ்பெஷலாக நான் எடுக்கலைங்க. இதுக்கு மேலே நான் நட்டேன்னா வேணால் நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக எடுத்து போடுறேங்க. ஆனால் பாருங்கள், பச்சை மிளகா செடியை வெயிலில் தாங்க வைக்கணும், நிழலில் வைக்கக்கூடாது. நோத்தாக்குச்சுன்னா லைட்டாக கத்திரி செடி பவுடர் தெளிங்க, அது தெளிஞ்சுக்குங்க. அப்படி தெரியல அப்படின்னா செடி எடுத்துகிட்டு நீங்கள் வேறு கத்திரி மிளகா செடி நட்டுக்கலாம்.
மிளகாக்குன்னு ஸ்பெஷலாலாம் எதுவும் நான் கேர் எடுக்கிறது இல்லைங்க. ஏன்னா இது வந்து தன்னால் வர்ற செடிங்க மிளகா செடிலாம். மற்ற செடிங்களுக்கு மாதிரி நம்ம கேர் எடுக்கிற அளவுக்கு இது அவ்வளோ இம்பார்ட்மெண்ட்டு செடி மிளகா செடி கிடையாது. தன்னாலே வருங்க. தக்காளி மிளகாயெல்லாம் பார்த்திங்கன்னா அது தன்னால் வர செடிங்க. பீக்கங்காய்க்கு, புடலங்காய்க்கு, பாவக்காய்க்கு இதுக்கெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து கேர் கொடுக்க வேண்டியது தான் வருதுங்க. மற்றதுக்கு நம்ம கேர் கொடுக்கலனாலும் அந்த பீக்கங்காய், புடலங்காய்க்கு, பாவக்காய் இந்த மாதிரி செடி கொடி ஐட்டங்களுக்கு கொஞ்சம் கவனம் கொடுத்தா தான் கொஞ்சம் நல்லா வருது. அந்த மாதிரி பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு நல்லா வருங்க. அதனால் வெயிலில் நல்லா வைங்க. இதுதான் என்னுடைய உங்களுக்கு டிப்ஸு. பாருங்கள், அத்திப்பழம் நல்லா காய்ச்சிருக்கு. இந்த முறை பரவாயில்லைங்க. இது செடி அவ்வளோதான் நினைக்கும் போது காய் நல்லா வச்சுருக்குதுங்க. பாருங்கள், இன்றைய அறுவடை பீக்கங்காய் பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். சூப்பர் காய்ங்க இந்த முறை பீக்கங்காய். கத்திரிக்காயும் பாருங்கள், எல்லாம் ஒரு 2 கிலோ கத்திரிக்காய், பீக்கங்காயும் 2 கிலோவுக்கு மேலே வருங்க. மிளகா அறுத்துருக்கேன். பாவக்காயும் 2 கிலோவுக்கு மேலே வரும். 1 கிலோவுக்கு மேலே வருங்க கண்டிப்பாக. 2 கிலோ வரனாலும் 1 கிலோ வருங்க கண்டிப்பாக. 2 புடலங்காய் 1/2 கிலோ வருங்க.